السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله مولانا العلي العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக எனது உரையை துவங்குகிறேன். சிங்கைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்பு மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நேயர்களே, நெஞ்சங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம், அவர்களுடைய மாண்பு குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏராளமான வசனங்களின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகிறான். ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்வான், நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், யாரை போன்று ஈமான் கொள்ள வேண்டும், எங்களுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, ஆமினு கமா ஆமனன்னாஸ், மனிதர்கள் ஈமான் கொண்டதை போன்று, சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான். சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈமான் கொண்டார்கள்? எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லிவிட்டால் முஸ்லிம்களாக ஆகிவிடுவார்கள். ஆனால் ஈமானுடைய தரம் இருக்கிறது, அது ஏற்றம் இறக்கம். சஹாபாக்களுடைய ஈமானுடைய தரம் உச்சத்தை தொட்டது. அதனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், சஹாபாக்களுடைய ஈமானை போன்று, அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று. சஹாபாக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதற்கு சில வரலாற்றுக்களை நாம் பார்க்கும் பொழுது, சில ஹதீஸுகளை நாம் பார்க்கும் பொழுது, நாம் இப்பொழுது எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோமோ அதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமானுடைய தரம் எத்தகையது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் பார்த்த பார்வையினுடைய விதம் வித்தியாசம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதராக அவர்கள் பார்க்கவில்லை, அல்லது வெறும் ஒரு நபியாக, வெறும் ஒரு ரசூலாக மாத்திரம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஒரு அற்புதமான மனிதராக, ஒரு வித்தியாசமான மனிதராக, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருளாக, நியாமத்தாக, பொக்கிஷமாக, பெரிய ஒரு கிஃப்டாக பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அந்த பார்த்ததனுடைய பங்கம் என்ன தெரியுமா? அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆச்சரிய கண் கொண்டு பார்க்கிறார்கள், ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான இந்த எச்சிலை கூட, முபாரக்கான இந்த எச்சில், நாம் சாதாரணமான மனிதர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய நேரத்தில் வாயிலிருந்து ஒரு எச்சில், சில நேரங்கள்ல சில பேர் சத்தமாக பேசுவார்கள், சத்தமா பேசுற நேரத்துல வாயிலிருந்து எச்சி சில துளிகள் வெளியில் தெரித்து விடும். அதை சில பேர் அருவருப்பாக, சிலர் என்பதை விட பல பேர் அருவருப்பாக பார்க்கும் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் முபாரக்கான எச்சில், உமிழ் நீர் தெரிக்காதா என்று தெரிக்கும் வரை காத்து கொண்டிருப்பவர்கள் சத்திய சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த உமிழ் நீரை பரக்கத்தாக நினைத்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உமிழ் நீர் எங்கள் கரத்திற்கு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தவர்கள் சத்திய சஹாபாக்கள். இப்ப நம்ம உமிழ் நீர், நம்ம எச்சை எடுத்து, நான் ஏன் எச்சை எடுத்து என் கையில தடவி மோந்து பார்த்தோம்னு வச்சுக்குங்களேன், எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? அருவருப்பாக இருக்குமா இல்லையா? துருவாடை வீசுமா இல்லையா? அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? மாட்டோமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீர் எங்களுடைய கரத்தில் கிடைக்காதா என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் ஏங்கி தவித்திருக்கிறார்கள். ஒரு கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிறார்கள்.
உது செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய வாயில் தண்ணீரை எடுத்து துப்புகிறார்கள். சஹாபாக்கள் கையில் ஏந்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரி உமிழுகிறார்கள், எச்சில் துப்புகிறார்கள். அந்த எச்சிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த எச்சிலை சஹாபாக்கள் கையில் தாங்கிக் கொள்கிறார்கள். தாங்கிக் கொண்ட சஹாபாக்கள் அந்த எச்சிலை தடவிக் கொள்கிறார்கள், தன்னுடைய முகங்களில் தடவிக் கொள்கிறார்கள், தன்னுடைய நெஞ்சகங்களில் தடவிக் கொள்கிறார்கள். சில சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் கிடைக்கவில்லை. அந்த உமிழ்நீர் கிடைக்காத சஹாபாக்கள் யாருடைய கரத்திற்கு உமிழ்நீர் கிடைத்ததோ, யார் எந்த சஹாபி தன்னுடைய கரத்தில் எடுத்து உமிழ்நீரை தேய்த்து கொண்டார்களோ அந்த சஹாபாக்களுடைய கைகளை எடுத்து தன்னுடைய முகங்களிலும் நெஞ்சகங்களிலும் கிடைக்காத சஹாபாக்கள் உமிழ்நீரை தடவிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய ஈமான் எத்தகையதாக இருந்திருக்க வேண்டும். அதனால் தான் ரப்பு சொல்கிறான், சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எச்சில், அந்த உமிழ்நீரை கூட சஹாபாக்கள் பரக்கத்தாக, கண்ணியமாக, மரியாதை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மதிப்பை கொடுத்தார்களோ, எந்த மகத்துவத்தை கொடுத்தார்களோ அந்த மகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான உமிழ்நீருக்கும் சஹாபாக்கள் கொடுத்த காரணத்தினால் தான் ரப்பு சொன்னான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான எச்சில் இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் இப்கி ஃபضலத்தம் மின் ஷராபிக்க யா ரசூலல்லாஹ், நீங்க குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் எனக்கு தண்ணி தாங்க. லஅல்லல்லாஹ் அய்யுதஹிர கல்பஹு, நான் நீங்கள் குடிச்சு மிச்சம் வச்ச அந்த தண்ணீர், மதுரமான அந்த தண்ணீர், எச்சில் கலந்த அந்த தண்ணீர் என்னுடைய வாப்பாக்கு கொடுத்து வாப்பா அதன் மூலமாக அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானா அல்லாஹ் என்ற ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீர் கலந்த அந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கும் என்கின்ற யகீன் சஹாபாக்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உமிழ்நீர் கிடைத்தால் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நல்ல நசீபு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்பது சஹாபாக்களுடைய ஈமான். அந்த ஈமானைத்தான் ரப்பு சொல்கிறான், அவர்களை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். சங்கைக்குரியவர்களே, ஹைபர் யுத்தம் நடக்கிற நேரம், காலை நேரம், இஷாவுனுடைய நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய தினம் ஒருவருடைய கரத்தில் நான் கொடியை கொடுப்பேன். அந்த கொடியை தாங்கி போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். வெற்றியை கொடுப்பான் மாத்திரம் அல்ல, அந்த மனிதனை அல்லாஹ்வும் நேசிக்கிறான், அல்லாஹ்வை அந்த மனிதனும் நேசிக்கிறார் என்று சொன்னவுடன் மறுநாள் காலையில் சுபகுல எல்லா சஹாபாக்களும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் கரத்தில் கொடியை தரமாட்டார்களா, என் கரத்தில் கொடியை தரமாட்டார்களா? கொடியை எடுக்கிற காரணம் வெற்றி கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வும் அந்த மனிதனை நேசிக்கிறான் என்று சொன்னார்களே, அந்த மனிதனும் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அந்த நேசத்துக்குரியவர்களாக நான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்தார்கள். ஐன அலி, அலி எங்கே ரலியல்லாஹு அன்ஹு, அவர் கண்வழியாக இருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தன்னுடைய முபாரக்கான உமிழ்நீர், தன்னுடைய முபாரக்கான, நாம எச்சி என்று நம்ம எச்சி அது, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த முபாரக்கான உமிழ்நீரை இணைக்கும் பொழுது அதற்கு முபாரக்கான உமிழ்நீர் என்று சொல்வதுதான் ஒரு முஃமினுடைய ஈமானுடைய தரம். அந்த முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களை தடவி விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மௌத்து வரைக்கும் எனக்கு அந்த கண்ணுல வலி வந்ததே இல்லை என்று சொன்னார்கள். என்றால் அந்த உமிழ்நீருக்கு இருக்கும் மகத்துவத்தை பாருங்கள் சங்கைக்குரியவர்களே. அந்த மகத்துவத்தை சஹாபாக்கள் அறிந்து அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். அவருக்கு மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுடைய உமிழ்நீருக்கு இத்தனை மகத்துவத்தை கொடுத்த காரணத்தினால் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று. சங்கைக்குரியவர்களே, அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதுபோன்று ஈமான் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீருக்கு மகத்துவம் இருக்கிறது என்கின்ற அந்த உன்னத யகீன் ஈமான் எங்களுடைய உள்ளத்திலே வருவதற்குண்டான மேலான தௌஃபீக்கை
எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் யாரையெல்லாம் பொருந்தி கொண்டானோ அந்த கூட்டத்திலே எங்களையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.